எப்போதான் இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும்னு நம்மளும் யோசிச்சு பார்த்தாலும், இவங்க காமிக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா, ரோஹிணி மாட்டும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற மாரி இந்த பக்கம் முத்துவும், மீனாவும் கொந்தளிப்பாங்கன்னு தோணல. அவங்களே இவங்களுக்கு பரிதாபம் பார்க்குற மாரி தான் கதை போகும் போல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் மலேசியா போறதுக்காக ரெடியாகி பாஸ்போர்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாம் வர, எப்பவும் போல போலீஸ் வந்தாலும் இவன் ஏதாச்சும் பண்ணானான்னு சொல்லிட்டு முத்து எல்லாம் மாத்தி மாத்தி மனோஜும், விஜயாவும் கோத்து விட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கே போறீங்க மலேசியாவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா டக்குன்னு ரோஹிணி எங்கள் அப்பா வேர்ல்ட் டூர் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஜெயிலில் இருக்காருன்னா இது கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்டுங்கிறாங்க. ஏன்னா ஜெயில்னா அவர் என்ன ஏதுன்னு நோண்டுவார், பொய்யை சொல்லி ஆகணுமே அப்படின்ட்டு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ப்ரௌன் மணி உள்ளே வர அவர் போலீஸை பார்த்து பயப்பட அவர் மாமாவான்னு கேட்டு போயிட்டார். ஒரு உள்ளர வந்தோடனே என்ன முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நாங்கள் மலேசியா போகலான்னு இருக்கோம்னு சொல்லும் பொழுதே, ரோஹிணி உங்கள் அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருமா, அவர் தொழில் போட்டியாளர்கள் போட்டு தள்ளிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, உடனே அப்படியே அழுது ஒட்டஞ்சி அப்படியே 2 பேரும் ஆஸ்காரா கொடுக்குறாங்க, இப்படி நடிக்கிறீங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உடனே எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. பதற ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்னு விஜயாவுக்கு மட்டும் தான் இது தோணுது. அப்போ சொத்தெல்லாம் போச்சாங்கிறாங்க. என்னம்மா இந்த நேரத்தை போய் இப்படி பேசுகிற அப்படின்னா, இல்லை சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான், கேஸ் போயிட்டுருக்கு, கேஸ் முடிஞ்சால் தான் வரும்ட்டாங்க. ஸோ கேஸை வச்சு டைம் வாங்கிடலாம், அந்த மரியாதையும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இதை பண்ணதுக்கப்புறமா அவர் நானும் கிளம்புறேன், நீங்களும் அங்கெல்லாம் போக முடியாது நீங்கள், ஏன்னா அங்கே நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், அப்போ ரோகிணியும் போட்டு தரல பார்ப்பாங்கலாம் கதை விட்டுறாங்க. ஸோ கதை விட்டோன்னா வேறு வழி இல்லாமல் இப்போ இந்த குடும்பமே அமைதியாக இருக்க. ஆனால் முத்து இப்போ அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்கிறத திருப்பி ஒரு தடவை மீனா கிட்ட சொல்கிறார். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எல்லா விதத்துலையுமே ரோஹிணி அவங்க அப்பாவை கூட்டுவான்னு சொன்ன போதெல்லாம் தான் கதை கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களும் லைட்டாக சந்தேகப்படுறாங்க மீனாவும். இதுக்கு நடுவில் ரோஹிணியை நம்ம நாளைக்கு லீவ் விட்டுறலாம், வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படி இப்படின்னு மனோஜ் பேச, அதெல்லாம் இல்லை எங்கள் அப்பா எல்லா நாளும் வேலை செய்யணும்னு சொல்லுவார்னு சமாளிச்சிடுறாங்க அவங்களும். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா புது புது குழப்பங்கள்லாம் அடுத்து வரப்போகுது. என்னென்னா இப்போ திடீர்னு வித்யாவும் ப்ரௌன் மணியும் சேர்ந்து வித்யாவோட வீட்டில் இப்போ ரோஹிணியோடு இருக்கும் பொழுது அங்கே மீனா உள்ளார இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடி பாவி ஃப்ராடு நான் போய் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் வீட்டில் அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு கத்தி வச்சு மிரட்டுறாங்க ரோஹிணி. டக்குன்னு அந்த கத்தியை திருப்பி இவங்க கழுத்தில் வைக்கிறாங்க மீனா. அப்போ அப்படியே கையெல்லாம் பிடிச்சி திருப்பி விட்டுறாங்க. அப்போ உடனே அவங்க பதற பார்த்தா அப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கனவு தான்ட்டு. அது பார்த்தா கனவு எப்பயும் போல். ஸோ கனவு உங்கள் அப்பா தான் பேயாவன்ட்டாருன்னு இந்த பக்கம் மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் சிந்தாமணி இப்போ விஜயா கிட்ட டான்ஸ் கற்றுக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க. சில ரோஹிணி அவங்க அம்மாட்ட அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வாங்குற சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.